இங்க ஒரு பொண்ணு காலையில தூங்கி எந்திரிச்சிருந்திருப்பா. அவளோட தலைக்கு மேல வந்துட்டு என்னமோ எழுதியிருக்கும். என்னது இது அப்படின்ட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உட்காந்து கையை போட்டு ஆட்டியிருப்பா. ஏதோ பணம் காய்க்கிற மரத்துல இருந்து காசு ஆட்டினா எப்படி காசு கொட்டுமோ அதே மாதிரி இந்த பொண்ணோட கையில இருந்து காசா கொட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த அளவுக்கு ஆட்டுறோமோ அந்த அளவுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. இவங்க 2 பேரும் இந்த பவரை யூஸ் பண்ணியே வந்து இஷ்டத்துக்கு காசுங்களை வர வச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு என்னென்னலாம் இவ்வளவு நாள்ல வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்து வாங்கிடுவாங்க. அதிகப்படியான காசையும் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு அவளோட கையை போட்டு ஆட்டினா காசே வரமாட்டேங்குது. ஏதோ ₹1 ₹2 சில்லறை தான் வந்து கொட்டுது. ஏன் காசு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட கையே வந்து அப்படியே மொத்தமா மரமா மாறிடும். அவளோட ஃப்ரெண்டு அவளோட கையில தண்ணி எடுத்து ஊத்தின உடனே இப்ப கை வந்து நார்மலா மாறிடும். அப்போதான் தெரிய வரும், இப்ப நீ வந்து பணம் காய்க்கிற மரமா மாறிட்டு இருக்க. இப்போ வந்து எப்படி மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்தணுமோ அதே மாதிரி உன்னோட கைக்கும் வந்து தண்ணி ஊத்தணும். அப்பதான் நீ நல்லபடியா பணம் காய்ச்சிட்டு இருப்ப. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் மரமா மாறிடுவ அப்படின்னு சொல்லியிருப்பா. தண்ணி ஊத்துறது தானே, அது என்ன பெரிய விஷயமா, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவளோட ஃப்ரெண்டு வந்து இனிமேல் இந்த பவரை வந்து நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அதை யூஸ் பண்ணாம தான் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது வந்துட்டு இன்னொருத்தர் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு நான் வந்து உன் ஃப்ரெண்டை கொன்னுடுவேன், அதனால மரியாதையா வந்து காசை வரவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணும் அவகிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணி வந்து காசு வர வச்சுக்கிட்டே தான் இருப்பா. இப்போ அவளோட கையே வந்து மரமா மாறிடுச்சு. அவளோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேல பண்ணாத, நீ வந்து மொத்தமா மரமா மாறிடுவே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அவர் வந்து விடாம சீக்கிரம் பண்ணிக்கிட்டே இரு, நீ என்னானாலும் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு காசு வேணும், எல்லாம் உன் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த பொண்ணு வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பா. இப்போ அவளோட காலம் வந்து மரமா மாறிடுச்சு. அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட காலை மிதிச்சுட்டு அங்க இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவா. கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவளை பழைக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து தண்ணி கொடுக்கலான்ட்டு வரும்போது வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னதான் வந்து தண்ணி ஊத்தினாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல காஞ்சு தான் போகும். அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் என்னால பழைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அந்த திருடனும் கரெக்டா இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டே தான் வந்திருப்பான். இப்போ இந்த பொண்ணால சுத்தமா முடியாது. ஆனா அப்ப கூட ஃப்ரெண்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவளோட மரக்கையை வச்சு குத்தி அவனை வெளியே அனுப்பிடுவா. அடுத்ததான் இந்த பொண்ணு ஃப்ரெண்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மொத்தமா மரமாவே மாறி போயிடுவா.